ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் இட்லி ஊற்றி வச்சு அதை வேகிறதுக்குள்ளரே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு குயிக்காக செய்யலாம். தேவைப்படுற பொருட்கள் 4 தக்காளி, 3 வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2-3 பல் பூண்டு, அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண வெங்காயம் தக்காளியை குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தாங்க இப்போ நான் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கேஸ்கட்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மூடி போட்டுக்குங்க. இப்போ ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம். 4 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேங்க. 4 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ 4 விசில் வந்தாச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். மத்து இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு ஸ்மேஷர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்மேஷ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நம்ம மத்து வச்சு கடைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கடைஞ்சிக்கிங்க. எந்த காரணத்துக்கும் கொண்டும் மிக்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப அதனுடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தாங்க பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் திப்பியாக வெங்காயம் தக்காளி வாயில் மாட்டணும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு தரணும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிக்கிறப்ப இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு காய்ந்த மிளகாவை 2ஆக உடச்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கடைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த பேன்லேயே லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு சிம்மிலேயே வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயாச்சு. இந்த சட்னியை நம்ம சுட சுட இட்லி கூடவோ இல்லைன்னா தோசை கூடவோ வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க. உள்ளே போயிட்டே இருக்கும் இட்லி. எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னு நமக்கே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக கொஞ்சம் புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சட்னியில் அந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கடுகடுன்னு வாயில் மாட்டுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா வாயில் தட்டுப்படணும் வெங்காயம் தக்காளி. ட்ரை பண்ணி பாருங்கள்.